கிர்கிஸ்தானில் வந்து எம்பிபிஎஸ் எப்படி பண்ணலாம், ஸோ என்னென்ன ப்ரொசீஜர், எப்படி அட்மிஷன் வாங்குறது, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அபார்ட் எம்பிபிஎஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கிர்கிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் சில பேர் சொல்லுவாங்க கிர்கிஸ்தானில் வந்து எம்பிபிஎஸ் வேலையே கிடையாது, அந்த மாதிரிலாம் சில டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ கிர்கிஸ்தான் மாதிரி ஒரு பெஸ்ட்டான கண்ட்ரி வந்து வேர்ல்டுலேயே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கிர்கிஸ்தானை பொறுத்தவரை கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப லோ, அதே மாதிரி டூரேஷன் பார்த்தீங்கன்னா 5+, அதாவது 5 இயர் கோர்ஸ் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கனால ஸோ கிர்கிஸ்தான் தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான கண்ட்ரி. ப்ளஸ் வந்து கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா சேஃப் சைடு உள்ள கண்ட்ரி வந்து கிர்கிஸ்தான். ஸோ கிர்கிஸ்தானை பற்றி வந்து இப்போ அந்த வார் அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப ஸ்மூத்தான கண்ட்ரி, ஈஸியாக வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் எந்த பாடம் இல்லாமல் வந்து ஈஸியாக வந்து எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் கிர்கிஸ்தான் முடிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு நான் கிர்கிஸ்தானில் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். கிர்கிஸ்தான் ஃபஸ்ட்டு வந்து கிர்கிஸ்தான் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டாப் 5 மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கேஎஸ்சிஎம்ஏ, கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜலலாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி வந்து நல்ல ஃபேமஸான யூனிவர்சிட்டிஸ் வந்து கிர்கிஸ்தானில் இருக்குது. ஸோ கிர்கிஸ்தானில் உள்ள கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபீஸ் இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்போ ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. சேம் ஒரே சர்டிஃபிகேட் தான் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அது என்னன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்தோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் பேஷண்ட்ஸ் லோடு அதிகமாக இருக்குது, கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ் போது உங்களுக்கு நல்லா கற்றுக்கலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படி சூஸ் பண்ணுறது. ஸோ இதில் என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேஎஸ்எம்ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட்டு யூனிவர்சிட்டி இன் கிர்கிஸ்தான். கேஎஸ்எம்ஏல என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ன பேட்டர்ன், அதாவது கோர்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குது, என்எம்சி எம்சி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன இருக்கா, இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்த மாதிரி வந்து நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ கேஎஸ்எம்ஏ இப்போ கிர்கிஸ்தான் நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மவுண்டன் ஏரியாவில் லேண்ட்லாக் கண்ட்ரிஸ் வந்து ஸோ கடல் வாட்டர் சோர்ஸஸ் கம்மி, ப்ளஸ் வந்து மவுண்டன் ஏரியா, மவுண்டன் அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியாஸ் கண்ட்ரி. இப்போ கேஎஸ்எம்ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பர்பான கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இது வந்து நல்ல ஒரு சூப்பர் என்வரான்மெண்ட், அதாவது மவுண்டன் சைடில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டடி பீரியடில் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கிளைமேட் கண்டிஷன்ஸ். கேஎஸ்எம்ஏ வந்து நான் கவர்மெண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் அனாட்டமிக்கல் லேப் வந்து கடாவர் கிளாஸஸ் வந்து லைவாக வந்து இப்போது கேஎஸ்எம்ஏல வந்து லைவாக இருக்குங்க. ஸோ கிளாஸஸ் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலைஸ்டு கிளாஸஸ் தான். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு புக் மெட்டீரியல்ஸு கம்மியாக தான் யூஸ் ஆகும். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து எஃப்எம்சி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 to 80% மேக்ஸிமம் இருக்குது. ப்ளஸ் வந்து பேஷண்ட்ஸ் லோடு வந்து டெய்லி வந்துட்டு உங்களுக்கு 4000 to 5000 பேஷண்ட்ஸ் வந்து டெய்லி ஓபியாகவே பண்ணியிருக்காங்க. ஐபி பேஷண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ லைவ் கடாவர் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து விஷுவலாகவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி கூட ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இது எப்படி சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எப்படி அட்மிஷன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் பாஸ்போர்ட். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேறு இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டு +2 மார்க் ஷீட்டு, ப்ளஸ் வந்து நீட் ஸ்கோர் கார்டு, ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் போது ஈஸியாக வந்து அட்மிஷன் வந்து ஈஸியாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும். பட் நீங்கள் ஏர்லியாக வந்து அட்மிஷன் போனீங்கன்னா ஈஸியாக வந்து எம்பிபிஎஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். இது வந்து எப்படின்னா அனாட்டமிக்கல் லேப், அதே மாதிரி கோச்சிங் கிளாஸஸ், எஃப்எம்ஜி கிளாஸஸ்ஸு,
எல்லாமே வந்து பக்காவாக வந்து ஃப்ளாப்பு எல்லாமே வந்து யூஎஸ்எம்எல் எல்லாத்துக்குமே பார்த்து பக்காவாக வந்து கோச் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எவ்வளோ சார் வரும் அப்படின்னு சொல்லுங்க. ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 6 lakhs வந்துடும். செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 3.53 to 4 lakhs வந்துடும். தேர்ட் இயருக்கு 3.5 to 4 lakhs வந்துடும். அந்த மாதிரி ஓரளவுக்கு ரீசனபிள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். பட் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூப்பராக இருக்கும். எப்படின்னா அதர் யூனிவர்சிட்டியில் ஸ்லைட்லி வந்து ஒரு 1 lakh 1 or 2 lakh வந்து கொஞ்சம் அதிகமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சா. பட் எஜுகேஷன் வந்து சூப்பராக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா கேஎஸ்சி மாதிரி ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு பேசிக்ஸ்லோடும் கொஞ்சம் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. அதே மாதிரி எல்லாமே வந்து என்எம்சி எம்சி ஃபாலோ பண்ணுற மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா இங்கிலீஷ் மீடியம் அந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 to 6,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கரண்டில் வந்து படிச்சுட்ருக்கோம். அதேமாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சேம் வந்து கேஎஸ் இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து ரெகுலேட்டபிளாக இருக்குது. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஓட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமில் ஒரு நான் சொல்ல 2010 அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் பீக்கில் நல்ல ஒரு நேமோட இது ஓட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. பட் இப்போ வந்து கொஞ்சம் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. சம்திங் ஏதோ ஸ்கேம் அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி இப்போ பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் ஓட்ஸ் யூனிவர்சிட்டி. இப்போ மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விரும்புறதில்லை. மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா கேஎஸ்எம்இ இல்லைன்னா ஏசி மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி போகிறாங்க. ஸோ இங்கே உள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இயர்க்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐஎஸ்எம் அந்த மாதிரி இருக்குது. ஐஎம்யூ ஐஎஸ்எம் அந்த மாதிரி 2 branches இருக்குது. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லிமிட்டட் தான், 8 lakhs சம்திங் அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 lakhs அந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உள்ள கல்வி. இந்தியன் ஃபுட், சவுத் இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்குது. ஹாஸ்டல் கொண்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ போஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். பட் நவடேஸ் வந்து இப்போது யாரும் அட்மிஷன் அதிகமாக போகிறதில்ல. ஸோ எல்லாமே வந்து கேஎஸ்எம் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தம். ஸோ தேர்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். பட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் ஹாஸ்டல் கேம்பஸ்குள்ளே உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப சீப்பஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்த வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தானில் ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். ரொம்ப அஃபோர்டபுள் கம்மி, லோன் பேஸ்டு தான் நம்ம படிக்கிறோம். ஃபேமிலி எக்கனாமிக் பர்டனாக இருக்கும். அந்த மாதிரி யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து சூஸ் பண்ணுறது. ஸோ அட்மிஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் தான். வேறு வருஷம் இல்லை. பாஸ்போர்ட் +2 மார்க்ஸ் ஷீட்டு நியூஸ் பேப்பர் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இருந்தாவே நீங்கள் ஈஸியாக வந்து அட்மிஷன் ஆகிக்கலாம். இப்போ எம்பிபிஎஸ் வந்து ஏன் கிர்கிஸ்தானில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமனாக வந்து கிர்கிஸ்தான் வந்து பெரிய ஒரு ஐலாண்ட் மாதிரி இது மாதிரி நேம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கிர்கிஸ்தான் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் ஆப்டான கண்ட்ரி. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வார எதுவும் பிரச்சனை இருக்காது. ஸோ முஸ்லீம் பேஸ்டு கண்ட்ரி, லேண்ட்லாக்டு கண்ட்ரி. ஸோ ஈஸியாக வந்து இந்தியாவில் வந்து நியர்பை இருக்க கண்ட்ரி. நார்மலாக வந்து பிலிப்பைன்ஸ், வியட்நாம், ஜார்ஜியா, ரஷ்யா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவலே ஒன்றே இது வந்து 4 hours 5 hours வந்து நீங்கள் கிர்கிஸ்தான் டெல்லியில் கிர்கிஸ்தானே போயிடலாம். டேரக்ட் ஃப்ளைட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஃப்ளைட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 10 to 12,000 மேக்ஸிமம் வந்து ஈஸியாக வந்து அந்த கண்ட்ரி வந்து நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து திரும்ப யூபிஎஸ் பண்ணேன்னா நீங்கள் கிர்கிஸ்தான் தான் பெஸ்ட்டான ஆப்ஷன் கண்ட்ரி. மற்ற கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது பிலிப்பைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் என்ன ட்ராபேக் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் அட்மிஷன் பண்ணோன்னா பேசிக்
2 இயர்ஸ் கோர்ஸ் நம்ம படிக்கணும். ப்ளஸ் வந்து 6+1 இயர் 6 இயர் கோர்ஸ் டியூரேஷன் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப். அந்த மாதிரி 7 இயர்ஸ் ப்ளஸ் 2 இயர்ஸ் 9 இயர்ஸ் வந்து டோட்டல் கம்ப்ளீட்டட் வந்து 9 இயர்ஸ் ஆகும். ஸோ ஃபீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 lakhs இருந்தால் தான் நீங்கள் வந்து பிலிப்பைன்ஸ் சைட் போக முடியும். ஸோ பிலிப்பைன்ஸில் வந்து இப்போ நவடேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிவர்சிட்டிஸ் வந்து யாரும் எம்சிஏ வந்து ரெக்கக்னிஷன் பண்ணுறதில்ல. ஸோ டிகிரியை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பிலிப்பைன்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ரஷ்யா பார்த்தீங்கன்னா 6+1 இயர் கோர்ஸ் டியூரேஷன் பேட்டர்ன் தான் இருக்குது. 6 இயர் கோர்ஸ் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி. சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் எம்சிஏனால் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரஷ்யா போய் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்மிஷன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஃபேக் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து ரஷ்யாவில் இருக்குது. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 to 50 lakhs மேக்ஸிமம் வந்துடும். பிரச்சனை ரஷ்யாவில் வந்து லிவிங் காஸ்ட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து ரஷ்யாவில் வந்து ஆப்டானது கிடையாது. பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, போய்ட்டு ரஷ்யா இப்போது யாராவது ரிலேட்டிவ்ஸ் படித்தாங்க அப்படின்னா ரஷ்யாவில் போய் ஜாயின் பண்ணி இவங்க படிக்கிறாங்க. பட் ஆனால் 6+1 இயர் அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அஃபோர்டபுள் இருக்கவங்க போய் படிக்கிறாங்க. மற்றபடி வந்து லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் இல்லை எஜுகேஷன் லோன் பேஸ் பண்ணி படிக்கிறவங்க வந்து ரஷ்யா வந்து ஆப்டான கண்ட்ரி கிடையாது. ஸோ சார்ஜியா அதே மாதிரி தான். சார்ஜியா 6+1 இயர் கோர்ஸ் பேட்டர்ன் தான். ப்ளஸ் வந்து எஜுகேஷன் வந்து அந்தளவுக்கு எஃப்என்ஜி ரேஷியோஸ் ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் அளவு ஓரளவுக்கு இங்கே இருக்காங்க. பட் சார்ஜியா வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஆப்டான கண்ட்ரி இல்லை. இப்போ கிர்கிஸ்தான் பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான் என்ன ஊருன்னா 5 இயர்ஸ் கிர்கிஸ்தானில் மட்டும் தான் 5 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. அதாவது 5 இயர்ஸ் கோர்ஸ் டியூரேஷன் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் 6 இயர்ஸ். மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா 6 இயர் கோர்ஸ் டியூரேஷன் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் 7 இயர்ஸ். ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுற கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான். மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து இவ்வளோ லோ காஸ்ட்டில் வந்து எம்பிபிஎஸ் ஆஃபர் பண்ணுறதில்லை. ஸோ கிர்கிஸ்தானை பொறுத்தளவு எப்படின்னா இப்போ ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அட்மிஷன் இன்டேக் ப்ரொசீஜர் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேஜில் எடுக்கிறாங்க. அதாவது அக்டோபர் பேட்ச் ஒன்று, பிப்ரவரி பேட்ச் ஒன்று. ஸோ மற்ற எந்த கண்ட்ரி வேர்ல்டில் எந்த யூனிவர்சிட்டியும் எந்த கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுக்கிறதில்ல. ஸோ நம்ம எம்சிஏ ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னா அவங்களுக்கு 54 months அந்த யூனிவர்சிட்டியில் படித்தாங்க. ப்ளஸ் அந்த யூனிவர்சிட்டிலேயே வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணி 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எஃப்என்ஜி அட்டன் பண்ணி இந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து கிர்கிஸ்தானில் வந்து கரெக்டாக வந்து எம்சிஏ கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான். லோக்கல் லாங்குவேஜ் இன்னொன்று தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எம்டி, எம்எஸ், பிஹெச்டி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி டியூட்டர்ஸ் தான் வந்து ஸோ ஃபுல்லாக நல்லா வெல் நாலேஜஸ் டியூட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ கிர்கிஸ்தானில் பொறுத்தளவுக்கு சேஃபான கண்ட்ரி, எம்பிபிஎஸ் பண்ணுறதுக்கு அப்பான கண்ட்ரி. எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மெஸ்பில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் காஸ்ட் சேம் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ். கிர்கிஸ்தானோட ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. சேம் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இருக்கனால உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து தமிழ்நாடோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படியே சேமாக இருக்குன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மேனேஜபிள். சவுத் இண்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்டான கண்ட்ரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சவுத் இண்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸு ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. ஒரு 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து சவுத் இண்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதாவது அட்மிஷன் வேணும், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிர்கிஸ்தானோட எந்த யூனிவர்சிட்டியான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஓப்பனாக வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்
டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் யூனிவர்சிட்டியில் என்ன டீட்டெயில்ஸ்னாலும் உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியில்